Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. எஸ், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதோ திவ்யா உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான வாரத்தை முன்னிட்டு, அதாவது உலக நோய் தடுப்பு வாரத்தை முன்னிட்டு பெரியவங்களுக்கான நோய் தடுப்பூசிகள் பற்றி பல விஷயங்கள் நம்ம கூட பேசுறதுக்காக மருத்துவர், அது மட்டும் இல்லாமல் குடும்ப நல மருத்துவரான டாக்டர் எம் மிதுனா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ, நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர், நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம ஷோவில் பேச போகிறோம். மக்களுக்காக, மக்களுடைய குரலாக இருந்து நான் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்களும் எங்களுக்கான பல விடைகள் கொடுக்க போகிறீங்க. குழந்தைங்களுக்கு இந்த வேக்சினேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரியவங்களுக்கு ஏன் டாக்டர்? ஸோ ஜென்ரலாக வேக்சின்ஸ்னாலே இது தடுப்பூசினாலே குழந்தைங்களுக்கு அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது, பெரியவங்களுக்கும் தடுப்பூசி ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜ் ஆக ஆக அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அதனால் தடுப்பூசி போட்டால் தான் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து அவங்கள தவிர்த்துக்க முடியும். அப்படின்றதுக்காக பெரியவங்களுக்கும் முதியவர்களுக்கும் கூட அந்த தடுப்பூசி நிறைய இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, அதாவது பெரியவங்களுக்கான வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன டாக்டர்? எந்த வயசுலேருந்து இது முக்கியம்? ஸோ 18 இயர்ஸ்க்கு அபவ்லேருந்தே நம்ம அடல்ட்டு சொல்லுவோம். ஸோ அடல்ட் வேக்சினேஷன், அடல்ட் இம்யூனைசேஷன் அப்படின்னா பெரியவங்களுக்கான அந்த தடுப்பூசியை தான் அப்படி சொல்கிறோம். அது 18 வயசில் இருக்கவங்க மேலேயே போடலாம். அதுலேயும் 50 வயசு 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் போடலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு டவுட் வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கும். வேக்சின் எடுத்துக்கிட்டாலே வந்து இம்யூன் குறைஞ்சிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன் அப்படி? ஸோ ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. வேக்சின் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக இம்யூனிட்டி குறைஞ்சி போகிறது, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போகிறது. நம்ம வேக்சின் எடுத்துக்கிட்டால் அது சப்போர்ட் தான் பண்ணணும், நம்மளுக்கு இம்யூனிட்டியை அதிகப்படுத்தி தான் தரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை தடுக்கும். ஆனால் இருந்தாலுமே வந்து நிறைய பேர் இன்னும் அதை எடுத்துக்காம தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ். நிறைய பேருக்கு இந்த ஏஜ்லலாம் வேக்சின் போடுவாங்க, இவங்க இந்த ஏஜுக்கெலாம் வேக்சின்ஸ் உண்டு, தடுப்பூசி உண்டுன்றதே தெரியாது. ஓகே, ஸோ லேக் ஆஃப் அவேர்னஸ், அது வந்து தெரியாததுனால அவங்க போட்டுக்க மாட்டாங்க. அப்புறம் எங்கே போடுவாங்க, அது எவ்வளோ காஸ்ட் ஆகும், அது நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதோட சைடு எஃபெக்ட்ஸ். இவ்வளோ ஏஜுக்கு அப்புறமா இப்போ இது வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, பட் வேக்சின் போடுறதுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருமா, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமா அப்படின்றதுனால யோசிச்சுக்கிட்டு சைடு எஃபெக்ட்டுக்கு பயந்துக்கிட்டு போட்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் இதை பற்றி போடாமல் இருக்கிறது நிறைய காரணம். உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ குழந்தைங்களுக்குனா 1 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல போய் போடணும், 6 மாதத்தில் இந்த வேக்சினேஷன் போடணும், 5 வயசில் இது போடணும் அப்படின்னு எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு சார்ட்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமா வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுடுவோம் நம்ம. நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் அதிகமாக வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, பெரியவங்களுக்கு பொதுவாக என்ன மாதிரியான தடுப்பூசிகள் எடுத்துக்கணும் டாக்டர்? ஸோ நம்ம நிறைய இருக்குது, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளூ வேக்சின். ஃப்ளூ வேக்சின் வந்து எவ்ரி இயர், வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வின்டர் சீசனில் மழை காலங்களில் வர வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வர உடல் உபாதைக்காக போடுறது வந்து ஃப்ளூ வேக்சின். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்ரி இயர் வேறு வேறு வைரஸ் அஃபெக்ட் ஆகும். ஒரு சின்ன மாறுதல்கள் இருக்கும் அந்த வைரஸோட தன்மையில். அதனால் எவ்ரி இயர் வந்து புது புது வைரஸ் அஃபெக்ட் ஆகும் அந்த மழை காலங்களில். ஸோ அது வந்து ஒரு வருஷமும் வேறு வேறு வேக்சின் தான் அதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃப்ளூ வேக்சின் போடணும், அது ஒன்று. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெட்டனஸ் வேக்சின், இந்த டிடி சொல்லுவோம்ல. ஆமாம் ஆமாம். அது வந்து ஏதாவது அடிபட்டுட்டா, காயமாயிடுச்சுன்னா, ஸோ அது வந்து டிடி, இப்போது டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ அது வந்து நம்ம குழந்தைகள்லேருந்தே ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்று போடுவோம், அப்புறம் 10 இயர்ஸ்க்கு ஒன்று போடுவோம். ஸோ அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் போட்டால் போதும். ஓகே ஓகே. ஸோ அந்த அடிபடுறதும் போது அடிபடுற இடத்துலேருந்து வர புண்ணுனால இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக போடுறது. ஸோ அதுக்கு
அதுக்கு அடுத்தது வந்து நியூமோகாக்கல் வேக்சின். அது வந்து நம்ம லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற நுரையீரலை பாதிக்கிற ஒரு பாக்டீரியானால வர பிரச்சனையை தடுக்கிறதுக்காக போடுறது தான் அந்த நியூமோகாக்கல் வேக்சின் சொல்லிட்டு. ஓகே. இது வந்து குறிப்பாக வந்து 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு போடுவாங்க. அண்டு யாருக்கு சுகரு, ஆஸ்மா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜென்ரலாகவே இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும். இந்த நியூமோனியான்னு சொல்லுவோம்ல, நியூமோனியா காய்ச்சல், அது அந்த இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் அவங்களுக்கு டக்குன்னு பட்டுடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த நியூமோகாக்கல் வேக்சின் போடுவோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹெர்பஸ் ஜாஸ்டர், இந்த ஷிங்லஸ் வேக்சின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் சின்ன வயசுலேயே வந்தால் அதுக்கு எதிர்ப்பு சக்தி வந்திருக்கும். ஓகே. ஸோ அந்த இது வந்து நாளடைவில் ஏஜ் ஆக ஆக ஒரு 50 வயசுக்கு மேலே அந்த வைரஸ் வந்து உடம்புல வந்து தன்மை இழந்து இருக்கும். திடீர்னு அது வந்து அதோடைய தன்மையை இது பண்ணி ரீஆக்டிவேட்டுன்னு சொல்லுவோம். திரும்பவும் அது உயிர் பெற்று அது திரும்ப அவங்களுக்கு யாருக்கு அது அஃபெக்ட் ஆகுதோ, ஸோ குறிப்பிட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது காரணங்கள் இருக்கும். அவங்களுடைய இம்யூனிட்டி, அவங்களுக்கு பக்கத்தில் யாருக்காவது இருந்து அவங்களுக்கு அது வந்துடுறது அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஷிங்லஸ் வேக்சின் போடுவாங்க. இது வந்ததுன்னா ஜென்ரலாக அந்த பாடி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நர்வ் பெயின்னு சொல்லுவோம், நரம்பு இழுக்கிறது, நர்வ் வீக்னஸ்லாம் இருக்கும், ரேஷஸ் மாதிரிலாம் வரும். ஸோ இதை தடுப்பாக ஸ்கின் மேலே வருது. இதை தடுக்கிறதுக்காக இந்த ஷிங்லஸ் வேக்சின் போடுவோம். அப்புறம் அதை தவிர ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் அதெல்லாம் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் யாருக்கெல்லாம் மெயினாக சின்ன வயசுலேயே அவங்க வந்து அந்த தடுப்பூசியை போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆன உடனே டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டாஃப் நர்ஸு, ஃபார்மசியில் இருக்கும், அவங்க அந்த மாதிரி பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கும்போது நீடில்னால வந்துடுறது. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக போடுற ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் இருக்குது. ஸோ அந்த வைரஸ் வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லிவர் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் போடுவோம். அது தவிர ஹெச்பிவி வேக்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உண்டு. ஸோ அதுக்கப்புறம் கொரோனா வேக்சினில் கோவிட் வேக்சின். ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு அடல்ட் வேக்சினேஷன்ஸில் இருக்குது. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் நிறைய வேக்சின் பற்றி சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அவேர்னஸே க்ரியேட் பண்ணுது இந்த வயசில் போடணுன்னு. ஆனால் உண்மையை ஒத்துக்கணுன்னா எனக்கே வேக்சின் தான் பயம் டாக்டர். பட் வேக்சின் போட்டுக்கிட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கீங்க. அண்ட் கோவிட் வேக்சின் பற்றி பேசும்போது ஒரு மித்தாவே இது இருக்குது. கோவிட் காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கோவிட் வேக்சின் போட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும், போடாதீங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா டாக்டர்? அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது இன்ஃபேக்ட் அது போடாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு ஜென்ரலாகவே வர வேண்டியது சீக்கிரமாக வந்திருக்கும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ கோவிட் அது வந்து மித்து தான், அது உண்மை கிடையாது. அது அந்த மாதிரி பரவலாக காதில் வந்த செய்தி தான் அது. ஓகே. கோவிட் பூஸ்டர் டோஸ் இது எப்போ போடணும் டாக்டர்? ஸோ கோவிட் பூஸ்டர் டோஸ் வந்து லாஸ்ட்டாக ஒருத்தருக்கு கோவிட் வந்திருந்து ஒரு 6 months ஆயிருக்கணும், இல்லை அவங்க கோவிட் வேக்சின் எடுத்திருந்து ஒரு 6 months ஆயிருக்கணும். ஸோ இது ஒரு அதுக்கு மேலே, அதாவது 6லேருந்து 1 வருஷம் அந்த டைமில் எடுத்துக்கலாம் கோவிட் பூஸ்டர் டோஸ். ஏன்னா அவங்க அந்த மாதிரி செட்டப்பில் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக வர்ற மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, டெய்லியும் அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வருஷத்துலையாவது அந்த பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது யார் 6 மாதத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கணுன்னா இந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க, அதே தான் டயபெட்டிஸ், சுகர் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, ஆஸ்மா இருக்கவங்கெல்லாம். ஸோ ஒரு 6 மாதத்துலேயே கடைசி வேக்சின் அவங்களுக்கு லாஸ்ட்டாக கோவிட் வந்திருந்தோ இல்லை அவங்க வேக்சின் எடுத்திருந்தோ ஒரு 6 மாதம் ஆயிருந்தால் அவங்க பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம கோவிட் வேக்சின் போட்டோம், பூஸ்டர் போட்டுட்டோம். இதை தாண்டி கோவிட்காக ஏதாவது வேக்சின் இருக்கா டாக்டர்? இல்லை, பூஸ்டர் டோஸ் வரைக்கும் தான், அதுக்கு மேலே இல்லை. ஓகே. நீங்கள் அம்மை பற்றிலாம் பேசியிருந்தோம் நம்ம. ஸோ இப்போது அம்மை வந்துடுச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே ஒருத்தவங்க, அவங்க சின்ன வயசில் இருக்கும்பொழுது நார்மலாக அம்மை வந்துடுச்சுன்னா வீட்டில் இருப்பாங்க, இந்த மாதிரி வேப்பிலை தண்ணியில் குளிக்க வைக்கிறது எல்லாம் ஓகே. பட் அவங்களுக்கு ரொம்ப அதிகமானதால அவங்க வந்து வேக்சின் கண்டினியூவாக போட்டுக்கிட்டாங்க.
டெய்லியுமே வந்து ஒரு வேக்சின் போட்டுக்கிட்டாங்க. அது ஆக்சுவலி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல. அது அந்த மாதிரி ஒன்று ப்ராசஸ் இருக்கா? ஆக்சுவலாக இருக்குது. அவங்க இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமாவும் அது அவங்க போட்டுக்கலாம். ஜென்ரலாக அம்மா வந்துட்டதுக்கு அப்புறமாவும் அது தானாகவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் போட மாட்டாங்க. பட் அந்த வாரிசெல்லா வேக்சின் இருக்குது. வாரிசெல்லா வைரஸ் தான் வந்து அந்த சிக்கன் பாக்ஸை வந்து காஸ் பண்ணுறது, அம்மா போடுறது, இது பண்ணுறது வாரிசெல்லா வைரஸ். அந்த வைரஸோடைய வேக்சினே இருக்குது. அது வந்து அம்மா போட்டவங்களுக்கும் போடுவாங்க. ஓகே. நம்ம குழந்தை பருவத்தில் எல்லா வேக்சின் எடுத்திருந்தாலும் ஃப்யூச்சரில் இப்போ அடல்ட்டு பற்றி நம்ம பேசுகிறோம், அடல்ட்டும் அதை எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. சப்போஸ் நம்ம குழந்தை பருவத்தில் வேக்சின் போடாமல் விட்டுட்டோம், தடுப்பூசி போடாமல் விட்டுட்டோம், அவங்க ஃப்யூச்சரில் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். எந்த ஏஜ்லேருந்து வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ எல்லா வேக்சினுமே வந்து சின்ன வயசில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கரெக்டாக அவங்களுடைய ஃபேமிலி டாக்டரோ இல்லை ஏதாவது ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஜில் வேணாலும் அவங்க வேக்சின் டோஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே டாக்டர், பெண்களுக்குன்னு தனியாக கவனிக்க வேண்டிய தடுப்பூசிகள் ஏதாவது இருக்கா? இருக்குது. எல்லாருக்குமே பொதுவான வேக்சின்ஸ் தான். பெண்களுக்கு இன்னும் குறிப்பாக இது வந்து போட்டுக்கிட்டால் ப்ரொடெக்ஷன்னால ஜாஸ்தி, அந்த எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த ஹெச்பிவி வேக்சின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் பேப்பிலோமா வேக்சின், வைரஸ் வேக்சின். ஸோ இது வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதை அந்த கேன்சர் அந்த இதை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வேக்சின். ஸோ இது பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. இது பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்றது நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அது வந்து குறிப்பாக 9 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுக்கு அதை எடுத்துக்கணும். ஓகே. அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹெச்பிவி வேக்சின் போடணும். ஓகே. 9லேருந்து 24 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயம். இது 45 இயர்ஸ் வரைக்கும், 45 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் கூட அவங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது போடலாமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஸோ இது பெண்களுக்கு ஒரு முக்கியமான வேக்சின். அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா, நான் ஃப்ளூ வேக்சின் சொன்னேன்ல, அந்த ஃபீவர் வேக்சின், அதுவும் பெண்களுக்கு. ஸோ வேலைக்கு போகிறாங்க, லைக் எல்லாம் வெளியில் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ வேக்சின் வந்து அவங்களுக்கு முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து டிடி, ஆமாம், அந்த டெட்டனஸ் வேக்சின். அடிபட்டுடுச்சுன்னா ஜென்ரலாகவே அது வந்து ஒரு ப்ரெக்னென்சி டைம்லேயும் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேக்சின். ஸோ அது உமனுக்கு ஒரு முக்கியமான வேக்சின். அகைன் அந்த நியூமோனியா வேக்சின் சொன்னேன் இல்லையா, நியூமோகாக்கல் வேக்சின், அதுவும் வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான வேக்சின். இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி அவங்களுக்கு அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னால ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் யாரோ யூஸ்டு பிளட் ஸ்டெயின் தொடுறாங்க, இந்த காட்டனு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு க்ளீனிங் பண்ணுற அவங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமான வேக்சின். ஓகே ஓகே. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த மாதிரியான வேக்சின் பாதுகாப்பானது டாக்டர்? ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கும் அதே தான், அந்த டிடி வேக்சின் வந்து கண்டிப்பாக போடணும். அது வந்து குழந்தைக்கும் ரொம்ப நல்லது, அந்த தாய்க்கும் ரொம்ப நல்லது. வயிற்றில் குழந்தை வளரும் போதே அந்த எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கும் அது முக்கியம். ஸோ அந்த டிடி வேக்சின், டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா வேக்சின், அது வந்து கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஃப்ளூ வேக்சினும் அதே மாதிரி. ஸோ அந்த டைமில் ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு ஃபீவர் வரக்கூடாது, வேறு என்ன காய்ச்சல்னு தெரிஞ்சால் அது குழந்தையுடைய மூளை வளர்ச்சியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் டிடி வேக்சின் வேணும். ஃப்ளூ வேக்சின் முக்கியம். அதே மாதிரி கோவிட் வேக்சின். ஓகே. ஸோ இது வரைக்கும் அவங்க எடுத்துக்கலனாலும் கொரோனா வேக்சின் வந்து அவங்க ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கலாம், அது சேஃப் தான். ஓகே ஓகே. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகுறத அவங்க வேக்சின் எடுத்துக்கிறது இன்னும் சேஃப், பெட்டர். ஓகே, கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கிறது. ஏன்னா கோவிட் டைமில் எந்த மாதிரியான இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும், வேக்சின் எடுத்துக்கணுன்றது ஒரு பெரிய டவுட் இருக்கும், பயம் இருக்கும். பட் அதை தாண்டி கோவிட் வேக்சின் வந்து அந்த டைமில் ப்ரெக்னென்சி டைமில் இது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்கன்னா தடுப்பூசி ஃப்ளூ வேக்சின் போடுவோம். சப்போஸ் அடல்ட்டாக இருக்கும் போது ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா எத்தனை நாள் கழித்து நம்ம இந்த ஃப்ளூ வேக்சின் போடலாம்? ஸோ ஃபீவர் முடிஞ்சு ஒரு 10 days கழித்து போட்டுக்கலாம்.
போட்டுக்கலாம். ஓகே, அது எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல. போட்டுக்கலாம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னாலே அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்றாங்க. ஆனா இந்த வேக்சின் பத்தினா அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. ஓகே ஓகே டாக்டர், 60 வயசு மேல உள்ளவங்களுக்கு இந்த தடுப்பூசி அப்படின்றது எவ்வளவு முக்கியம் டாக்டர்? 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஜென்ரலாகவே அவங்களுக்கு அந்த ஏஜ்னால் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். சின்ன இன்ஃபெக்ஷன் கூட அவங்களுக்கு டக்குன்னு இப்போது நடுத்தர வயது இருக்கவங்கள விட 60 வயசில் இருக்கவங்களுக்கு அது சீரியஸான இஷ்யூவாக கொண்டு போகும். சாதா காய்ச்சல் ஜுரமே அவங்களுடைய மூச்சு திணறல் மாதிரி கொண்டு போகிறது, இல்லை அவங்களுக்கு வயிற்று உபாதைகள் கொடுக்கறது அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தடுப்பூசி ரொம்பவே அவசியம். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம ஒரு கோவிட் வேக்சின் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு முக்கியமான வேக்சின் எடுக்கிறோம் அப்படின்னா அது போட்ட கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு கிடினஸ் இருக்கும். அது நார்மல் தானா டாக்டர்? அது நார்மல் தான். ஸோ வேக்சின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து தடுப்பூசி போட்டதுலேருந்து ஒரு 2 நாள் வரைக்கும் அதோடைய அந்த டயர்ட்னஸ், அசதி இருக்கும், பாடி பெயின் இருக்கும், ஃபீவர் மைல்டாக இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், அதெல்லாம் நார்மல் தான். ஸோ எப்போ அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுன்னா, ஹை ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக ஜுரமாகவே இருந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு மூச்சு திணறலாக இருக்குது, இல்லை நெஞ்சு ஏதோ அழுத்துற மாதிரி செஸ்ட் பெயினாக இருக்குது, அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்குது, நரம்பு இழுக்குது, அந்த நர்வ் வீக்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ அவங்க மயக்கம் போட்டு விடுறாங்க, அப்படிலாம் இருந்துச்சுன்னா தான் உடனே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ரேர் தான் வேக்சின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ். ஜென்ரலாக வந்து ஒரு மைல்டு பெயின் அண்ட் ஃபீவர் ஒரு 2 டேஸ்க்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகிடும். ஓகே, ரொம்ப ரேராக தான் சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல டாக்டர், அப்படி ஏதாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம் இது அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அவங்க போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கலைன்னா அவங்க அதோடையே வேக்சின் போட்டுட்டு வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, அவங்க பார்த்துக்கவே இல்லை, இல்லை ரொம்ப ஜிம் போகிறாங்க, ஜில்லுன்னு சாப்பிட்றாங்க, ஆர் நான்வெஜ் வந்து இப்போது ஒரு சில பேருக்கு வந்து ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து அலர்ஜி இருக்கும். பட் வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா அவங்க 1 or 2 டேஸ் கூட கேப் விடாமல் அன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜி வந்து வேக்சின்னால அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நார்மல் ஃபுட் நார்மலாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் அது வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஓகே டாக்டர், முதியவர்களுக்கு இந்த இம்யூனிட்டி குறைவாக இருக்கும்பொழுது வேக்சின் எவ்வளோ பாதுகாப்பானது டாக்டர்? முதியவர்களுக்கு அதான் அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க இந்த வேக்சினை முன்கூட்டியே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அதிகமான தாக்கத்தை கொடுக்காம அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் கம்மியாகவே இருக்கும். ஸோ ஏன்னா 60 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு நம்ம ஊரில் வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஸோ ஹார்ட் அட்டாக் ஒரு அந்த கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மா இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வேறு புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே இதை வேக்சின் போட்டு நம்ம அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனுடைய பாதிப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போது கோவிட் வேக்சின் வந்து இந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் போடணும், வயசானவங்க போட்டால் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு இன்னும் நிறைய பேர் போடாமலே இருக்காங்க, அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அதுவும் வந்து ஒரு தவறான கருத்து தான், அப்படிலாம் இல்லை. ஸோ வேக்சின் வந்து இது வரைக்கும் போட்டுக்கலன்னா அவங்க போட்டுக்கிறது தான் நல்லது. ஸோ எந்த ஸ்டேஜில் வேணாலும் அவங்களுக்கு அப்புறம் அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷனால் வர ரிஸ்க்கு தான் ஜாஸ்தி இருக்கும், வேக்சின்னால் வர்றது ரிஸ்க்காகவே இருக்காது. ஸோ வேக்சின் போட்டுக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஓகே, டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் டிசீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பிபி பேஷண்ட், சுகர், இவங்களுக்கெல்லாம் இந்த தடுப்பூசி எவ்வளோ முக்கியம் டாக்டர்? ஸோ அதான் நார்மலாக இருக்கவங்களுடைய எதிர்ப்பு சக்தியும் இவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இருக்கும்போது இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ டயபெட்டிஸ்னால் அவங்களுக்கு அந்த நர்வ் எல்லாம் வீக் ஆகிடும். ஸோ அடிபட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது, கால்லேருந்து ரத்தம் வரதே கூட சில பேருக்கு தெரியாது, அந்தளவுக்கு நர்வ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ
அப்போ அவங்களுக்கு வந்து அடிபட்டதே தெரியாமல் அவங்க கொஞ்சம் தூரம் ஏதோ ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அண்டு அது ரொம்ப அதிகமான அளவுக்கு பரவி அவங்கள இப்போ சொல்லுவாங்கல்ல, சுகர் இருக்கவங்களுக்கு காலில் அடிபட்டால் அந்த காலே விரலே எடுக்கிற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்ஃபெக்ஷனுமே அதே மாதிரி அவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு அது நிறைய உபாதைகள் தான் கொடுக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக வேற இருக்கும். அதனால தடுப்பூசி போட்டு இது வராமல் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். புரியுது டாக்டர். ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரியான வேக்சின் எடுத்துக்கணும்? சில பேர் வந்து ட்ரெக்கிங் போவாங்க, மலைப்பகுதிகளுக்கு அதிகமாக போவாங்க, இல்லை லாங் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான வேக்சின் இருக்குது டாக்டர்? ஸோ ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறவங்க எடுத்துக்க வேண்டிய சில வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ டைஃபாய்டு வேக்சின் இருக்குது. அது வந்து இந்த நம்ம ட்ராவல் பண்ணும்போது எங்கே சாப்பிட்றோம், என்ன தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ ஜென்ரலாக டைஃபாய்டு வந்து இந்த கண்டாமினேட்டட் ஃபுட்டுனால, சுத்தமாக இல்லாத சாப்பாடு தண்ணினால் அஃபெக்ட் ஆகிற ஃபீவர். ஸோ அதை தடுக்கிறதுக்காக டைஃபாய்டு வேக்சின் போட்டுக்கணும். ஸோ டைஃபாய்டு வேக்சின் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின்லாம் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு வேலை விஷயமாக, ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஊரில் இந்த ஃப்ளட்டு டைம்லலாம் கேம்ப் மாதிரி போடுறாங்க. ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு. ஸோ அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் அதே மாதிரி ஃபுட் அண்ட் வாட்டர்னால, சாப்பாடு தண்ணினால் பரவற இன்னொரு வைரஸ். ஸோ அதையும் தடுக்கிறதுக்காக ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃப்ளூ வேக்சினும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதை தவிர வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணும்போது, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்காக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது எல்லோ ஃபீவர் வேக்சின் ஒரு வேக்சின் போடுவாங்க. ஆமாம். ஸோ எந்த கண்ட்ரிக்கு போகிறோம் அதெல்லாம் வந்து வீசாவுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு வேக்சின். அவங்களுடைய வீசா எடுக்கிறதுக்கு, அந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த ஊருக்கு போக போகிறாங்களோ அவங்க ஊருடைய கைட்லைன்ஸ் படி இந்த தடுப்பூசி எடுத்திருந்தால் தான் அவங்களுமே அந்த வீசா இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து கரெக்டாக அவங்களுடைய டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அவங்க எந்த ஊருக்கு போகிறாங்களோ அதுக்கான தேவைப்பட்ட அந்த தடுப்பூசியை அவங்க போட்டுக்கணும். ப்ளஸ் இந்த ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இருப்பாங்கல்ல ரம்ஜான் டைமில், ஸோ அவங்க ஹஜ் போகிறவங்களுக்கு இந்த மெனிஞ்சோகாக்கல் வேக்சின் ஒன்று போடுவாங்க. ஸோ இந்த மூளைக்காய்ச்சல், இந்த மெனிஞ்சைட்டிஸ்ன்ற இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக மெனிஞ்சோகாக்கல் வேக்சின் போடுவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க எந்த ஊருக்கு போகிறாங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்பாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்டையோ, இல்லை இது வரைக்கும் அப்படி இல்லைனாலும் புதுசாக ஒரு டாக்டர்கிட்ட போய் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு எது சூட்டபிளான வேக்சினும் அதை எடுத்து போடணும். கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ட்ராவல் பண்ணும்போது பேக் எடுத்தாச்சா, ட்ரெஸ் எடுத்தாச்சா, எல்லாத்தையும் பார்க்கும்போது வேக்சின் போட்டாச்சா அப்படின்னு பொதுவாக ஒரு 2-4 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து அது வேக்சின் போட்டிருக்கணும். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் முன்னாடியே அவங்க வந்து அந்த வேக்சின் எடுத்துருந்துருக்கணும். ஓகே, ஆக்சுவலி இது ஒரு கட்டாயமாக கொண்டு வரது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா இப்போது எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டோம், கோவிட் டைமில் கோவிட் வேக்சின் இருந்தால் தான் அவங்கள வந்து ட்ராவல் பண்ணவே விட்டாங்க, ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணவே விட்டாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லாருக்குமே வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்காது இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் யாருக்கு ரொம்ப அவசியமோ அவங்க வரைக்குமாவது இதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் மூளைக்காய்ச்சல் வேக்சின் பற்றி பேசியிருந்தீங்க. இது எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க போட்டுக்கணும் டாக்டர்? ஸோ அதே இது அந்த யூஸ்வலாக ஹஜ்ஜுக்கு போகிறவங்க கொஞ்சம் அடல்ட்ஸ் தானே இருப்பாங்க. அவங்க அந்த வயது முதியவர்கள் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஓகே டாக்டர், இது ஒரு முக்கியமான கேள்வி. இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு எந்த மாதிரியான வேக்சின் இருக்குது டாக்டர்? ஸோ நம்ம பொதுவாக எல்லாருக்கும் போடுற அதே தடுப்பூசி அட்டவணை தான் அவங்களுக்கும். ஸ்பெஷலாக அவங்களுக்கு மட்டும் தனியாக அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் நம்ம யூஸ்வலாக எல்லாருக்கும், குழந்தைகள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு அப்புறமா என்ன வேக்சின் போடுவோமோ அது எல்லாமே அவங்களுக்கும் பொருந்தும். அவங்களுக்கு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போடுறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஏதாவது ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை முதல்லையே தடுப்பூசியை போட்டு வராமல் பார்த்துக்கிறது தான் இன்னும் பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கிறவங்க, இப்போ இந்த ஹோம்ஸ்லலாம் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கும் ப்ராப்பராக அந்த தடுப்பூசியெல்லாம் கரெக்டாக போடணும். வீட்டில் இருக்காங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃப்ளூ வேக்சினாக இருக்கட்டும், கோவிட் வேக்சினாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே எல்லாருக்கும் போடுற
போடுற வேக்சின் தான். பட் அவங்க இன்னும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் போட்டுருந்துருக்கணும் அதெல்லாம். ஓகே, இந்த ஃப்ளூ வேக்சின் இல்லை வந்து நிமோனியா, டெட்டனஸ் இந்த மாதிரி வேக்சின்லாம் எவ்வளவு அடிக்கடி எடுக்கணும் டாக்டர் நம்ம? ஸோ ஃப்ளூ வேக்சின் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான், வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா எவ்ரி இயர் வந்து அந்த வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுடைய தன்மை வந்து கொஞ்சம் மாறும். ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதோடைய வைரஸில். அதனால ஒரு வருஷமும் அதுக்கான வேக்சினை தான் செய்வாங்க, அந்த வருஷத்துக்கு எந்த வைரஸோடைய இது இருக்கும். ஸோ அது வந்து வருஷம் ஒரு தடவை எல்லா வருஷமும் போட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த நியூமோகாக்கல் வேக்சின் வந்து 65 வயசுக்கு மேலே தான் பெரியவங்களுக்கு போடுறது தான் பெஸ்ட்டு. அது வந்து எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கூட போடுறது. ஓகே ஓகே. இப்போது டெட்டனஸ் வேக்சினும் அதே மாதிரி தான் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும். சரி, ஓகே டாக்டர். கவர்மெண்ட்டில் ஒரு மாதிரியான அட்டவணை இருக்கும், ப்ரைவேட்டில் ஒரு மாதிரியான அட்டவணை இருக்கும். இது வந்து ஒரு காமனான ஒரு டவுட் பொதுமக்களுக்கு இருக்குது. எதை வந்து நம்ம இப்போது கவர்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்ட வேக்சின் தான் இருக்கும், ஸோ நம்ம ப்ரைவேட்டில் போடுற எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க அட்டவணை வந்து கண்டிப்பாக இதெல்லாம் போடணும். இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற அந்த மக்கள் தொகை, அந்த கணக்கு, நம்ம ஊரில் எந்த நோய் அதிகமாக இருக்குன்றதை பொறுத்து ஒரு அட்டவணை போட்டிருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ப்ரைவேட்டில் ஒரு சிலது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதுவும் அவசியமானது தான். அது வந்து சில பேரால் அதை போய் போட்டுக்க முடியாது, அவங்களுக்கு அது தெரியாது, இல்லை அதோடைய இதை வந்து போய் போட்டுக்கிட்டா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வருமான்ற பயம் இருக்கும். சரி கவர்மெண்ட்டில் போடலையே, இப்போ ப்ரைவேட்டில் இது போடுறது வந்து அவசியமா அப்படின்னு யோசிச்சுட்டு போட மாட்டாங்க. ஸோ அப்படிதான். ஸோ ப்ரைவேட்டில் போடுறதும் தேவையே படாதது போட மாட்டாங்க இல்லையா? ஸோ அவசியமானது தான் அதுலேயும் போடுறாங்க. அது ஃபாலோ பண்ணுறதும் நல்லது தான், கரெக்டு தான். சூப்பர் டாக்டர். ஒரே நேரத்தில் பல வேக்சின் எடுத்துக்கலாமா டாக்டர்? ஒரே நேரத்தில் பல வேக்சின் அப்படின்னு இல்லை. இப்போ ஹெப்படைட்டிஸ் வேக்சின், அந்த டிப்தீரியா, அதெல்லாம் வந்து ஒரே டைமில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரே நேரத்தில் 2-3 வேக்சின் எடுக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே. இப்போது நம்ம சின்ன வயசுலேருந்து காமனாக இதை பண்ணியிருப்போம். இப்போ சின்ன வயசுலேருந்தே போலியோ அந்த போலியோ ட்ராப்ஸ் போடுவாங்க, தொடையில் ஒரு ஊசி போடுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரே நாளில் தானே போடுறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் நிறைய வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நீங்கள் தொடையில் ஊசி போடுவாங்கன்னு எனக்கு அந்த டவுட் வந்துடுச்சு. ஊசி போட்ட உடனே தேய்ச்சி விடுவாங்க, அது கரெக்டாக இல்லையா டாக்டர்? ஸோ தேய்ச்சி விடணும்னு அவசியம் இல்லை, அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டா போதும். ஓகே ஓகே. அந்த ப்ளீட் ஆகுது இல்லையா, அது வந்து அழுத்தி நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ தேய்ச்சி விடணும் அப்படின்னா தான் அது ஃபுல்லாக பரவும் உடம்புக்கு அப்படின்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். ஓகே. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், ரொம்ப தேய்ச்சி விடலைன்னா வீங்கிடுமோ அப்படின்றதுக்காக இது பண்ணுவாங்க. பட் அது கண்டிப்பாக தேய்ச்சி விடணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே. ஏன்னா சின்ன வயசில் ஊசி போட்டு விட்டாலே நம்ம அம்மாக்கள்லாம் அந்த பரபரன்னு தேய்ச்சிருவாங்க, அதுவே ஆக்சுவலி இன்னும் வலிக்க ஆரம்பிக்கும். அதனால அது அதான் அந்த வீங்கிடக்கூட சில பேருக்கு வந்து ஊசி போட்ட இடத்துல கொஞ்சம் வீக்கம் இருக்கும். ஆமாம். ஸோ அதனால அழுத்தி பிடிச்சிக்கலாம், இல்லை மைல்டாக தேய்ச்சி விடலாம், ரொம்ப இதுவாக பண்ணணும்னு கிடையாது. ஓகே டாக்டர். நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்ப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு வேக்சின் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அது தேவையா டாக்டர்? கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா எப்போ வேணாலும் இன்ஃபெக்ஷன் வரும். நம்ம வந்து 2020 கொரோனா வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக. ஸோ ஆரோக்கியமாக தான் இருக்கேன், நான் ஏன் வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கப்புறமாவும் எனக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ வந்து அந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டா நல்லது தானே? ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. ஸோ தடுப்பூசி யார் வேணாலும் எடுத்துக்கணும். ஓகே ஓகே டாக்டர். பெரியவங்களுக்கு இந்த வேக்சின் ஸ்டேட்டஸை எப்படி ட்ராக் பண்ணலாம் டாக்டர்? அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் ஆர் இது வரைக்கும் அப்படி இல்லைனாலும் ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்களுடைய பழைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த உடல் உபாதைகள் இருந்திருக்கு அவர் இது வரைக்கும் இல்லை, பட் நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்க என்னுடைய ஏஜுக்கு என்ன தடுப்பூசி போடலாம், அது எப்போ போடலாம் அப்படின்றத அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். ஓகே ஓகே டாக்டர். ஒரு வேக்சின் சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை லேட்டராக நம்ம போட்டுக்கலாமா? லேட்டராக போட்டுக்கலாம்.
அவங்களுக்கு இப்போது அடல்ட் வேக்சின்ஸ் வந்து நம்ம பெரியவங்களானதுக்கப்புறம் குழந்தையிலே போட்டிருந்த வேக்சின் கூட நம்ம திருப்பி போடுறோம் இல்லையா? ஆமாம். ஸோ அது மிஸ் ஆகியிருந்தாலும் பின்னாடி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரே ஒரு வேக்சின் மட்டும் எடுத்துட்டு அது லைஃப் லாங் போதும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க, அது கரெக்டா டாக்டர்? அப்படி கிடையாது. ஒரு நோய்க்கும் ஒரு தடுப்பூசி அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கான வேக்சின், அந்த தடுப்பூசி வந்து லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் ஃப்ளூ வேக்சின் சொன்னேன் இல்லையா, அது வந்து வருஷம் ஒரு தடவை போடணும். ஸோ ஒரு வருஷமும் அந்த வைரஸோட தன்மை மாறும். ஸோ அது ஒரு வருஷமும் வேறு வேக்சின் தான் போடணும். அதேமாதிரி டெட்டனஸ் வேக்சினும் அதோடைய அந்த எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பூஸ்டர் டோஸ், அந்த டெட்டனஸ் வேக்சினோட பூஸ்டர் டோஸ், அது வந்து 10 வருஷம் கழிச்சு போடணும். ஸோ எல்லா வேக்சினுமே வந்து லைஃப் லாங்க்கு எனக்கு இந்த ப்ரொடெக்ஷன் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ ஒரே ஒரு வேக்சின் மட்டும் போட்டு நான் சூப்பர்மேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அந்த வேக்சின், அந்த தடுப்பூசியுடைய தன்மைகளையும் அது நாளடைவில் இழந்துடும். ஸோ திரும்பவும் போடுறது தான் கரெக்ட். ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தர் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் இல்லை ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வேக்சினுடைய எஃபெக்டிவ்னஸை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஸோ வேக்சின் வந்து எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தியை தான் அவங்களுக்கும் கொடுக்கும். பட் எப்படி சுகர், ஆஸ்மா, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ்லாம் வந்தவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு, தண்ணி எடுக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாமும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுமே கண்டிப்பாக இந்த வேக்சின் எடுத்துக்கிறது தான் அவங்களுக்கு லைஃப் லாங் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இப்போ சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நியூமோகோக்கல் வேக்சின், அது வந்து அந்த லங் இன்ஃபெக்ஷனுக்காக போடணும்னு சொன்னல. ஸோ அது எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக டெட்டனஸ் டிடி வேக்சின் எடுத்துக்கணும், ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கணும், கொரோனா வேக்சின் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு லிவர் பாதிக்கும். ஸோ ஹெப்படைட்டிஸ் வேக்சின் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின். ஸோ எல்லாருக்குமே வேக்சின் அதே நல்லது தான் கொடுக்கும். பட் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அவங்க மிச்சவங்களோட இன்னும் கவனமாக போய் அதை ஞாபகமாக போட்டுக்கணும். ஓகே டாக்டர், ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி வேக்சின் எடுத்துட்டா 100% டிசீஸ் வராதா? அப்படி கிடையாது. வேக்சின் எடுத்துக்கிட்டாலும் சில பேருக்கு அதான், இப்போ அவங்க ஃப்ளூ வேக்சின் போன வருஷம் போட்டிருந்துருப்பாங்க, அந்த வருஷம் அவங்களுக்கு ஃபீவர் இல்லாமல் இருக்கலாம், இந்த வருஷம் வேறு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஆக்கியிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த காய்ச்சல் வரும், இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல். அதே மாதிரி தான் நியூமோகாக்கல் வேக்சினாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குமான்னு கிடையாது, ஆனால் அதிகபட்சமான ஒரு எதிர்ப்பு சக்தியை அது கொடுக்கும் கண்டிப்பாக. ஓகே, நேச்சுரலாக இம்யூனிட்டியாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை வேக்சின் போட்டுக்கிறது ஸ்ட்ராங்காக? நேச்சுரலாக இம்யூனிட்டி இருந்தால் நல்லது தான். பட் வேக்சின் போட்டோன்னா நம்ம வராமலே தடுக்கலாம். நேச்சுரலாகவே நான் இம்யூனிட்டியாக தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த இன்ஃபெக்ஷன் தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வேக்சின் போட்டுக்கிட்டால் தான் அதுக்கப்புறமாவும் வராமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேக்சின் போட்டுக்கிறது இன்னும் பெட்டர். ஓகே, ஏன் அடல்ட் வேக்சினேஷன் ஒரு சென்டென்ஸில் சொல்லுங்கள் டாக்டர்? ஸோ அடல்ட் வேக்சினேஷன் ஏன் ரொம்ப முக்கியம்னா, அதே தான், இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களாக இருக்கட்டும், தானாகவே அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ பெரியவங்களும் வந்து இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டால் தான் அவங்களுக்கு அதிகபட்சமான அந்த இன்ஃபெக்ஷன் அவங்கள தாக்காமல், உடல் உபாதைகளை கொடுக்காமல் அவங்கள நிறைய இன்ஃபெக்ஷன்லேருந்து அவங்கள பாதுகாக்கும். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி. உலக நோய் தடுப்பு வாரத்தை முன்னிட்டு பெரியவங்களுக்கு இல்லை ஒரு குடும்பத்துக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் டாக்டர், ஒரு மெசேஜ். அவங்க எப்படி வந்து அவங்க ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறாங்களோ, இது வரைக்கும் இல்லைனாலும் இந்த இயர்லி ஃபிசிக்கல் செக்கப் போவாங்கள்ல, ஹெல்த் செக்கப்புக்கு, அந்த மாதிரி போகிறாங்களோ, அந்த மாதிரி போகும்போது அவங்களோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ், தடுப்பூசி வந்து எனக்கு இந்த ஏஜ் ஆகுது, நான் சின்ன வயசில் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்கேன், இப்போ நான் எது போட்டுக்கலாம், எனக்கு எது கரெக்டான தடுப்பூசி அப்படின்னு அவங்களுடைய டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக அவங்க போட்டுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள் கூட பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கீங்க.
ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே மக்களை, இன்னைக்கு நம்மளுடைய ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் மிதுனா அவர்கள் தான் பங்கு பெற்றாங்க. அவங்க இந்த நோய் தடுப்பு வாரத்தை முன்னிட்டு பெரியவங்களுக்கு, அதாவது அடல்ட்டுக்கு எந்த மாதிரியான வேக்சினேஷன் முக்கியம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு டாக்டர் நிகழ்ச்சியில் திவ்யா உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.